வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் அண்ட் அக்ஷயமூர்த்தி தாம்பரம். எங்கே வந்திருக்கோன்னா, வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சூர் ரோடு, அந்த அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு இல்லையா, வண்டலூர் டு மீஞ்சூர், கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லேஅவுட்டு. இப்போ சென்னையில் தாம்பரம்லாம் 10,000 ரூபாய் இன்னைக்கு, 10,000 per square feet. பின்னாடியே ஜிடிகே ஃபவுண்டேஷன், அது என்ட்ரன்ஸில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அதில் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் ஒன்லி. இதில் ஒரு 40க்கு 60 இதான் சைட்டு. ஈஸ்ட் ஃபேஸிங், இந்த கல் அந்த கல், 40க்கு 60 ஈஸ்ட் ஃபேஸிங், கிழக்கு பார்த்த மாதிரி. காலையில் தூங்கி முடித்த உடனே சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கலாம், சரிங்களா? சுற்றிலும் வீடுகள், அந்த ஜிடிகேவோட வீடுகள், ப்ரைவேட் வீடு எல்லாமே இருக்குது. 30 feet ரோடு, மிஸ் பண்ணாதீங்க. 3,000 per square feet. இப்போ புது ட்ரெண்ட்டு, உங்கள் அன்பு மகளுக்கோ அன்பு மகனுக்கோ திருமணம் செஞ்சீங்கன்னா சீர்வரிசை வைக்கும் போது நகைலாம் கிடையாது. நகை பாரம்பரியமாக அவங்க போட்டிருக்க நகை போதும். இதோட டாக்குமெண்ட்டை வைங்க, இல்லை குட்டி வீடு கட்டி வைங்க. மகனுக்கு ஒன்று மகளுக்கு ஒன்று கூட கட்டலாம் 3,000க்கு. மன்னிவாக்கம் படப்பெல்லாம் இன்னைக்கு 4,000 4,500, மன்னிவாக்கம் 6,500. ஏன்னா ஜிஎஸ்டி அந்த வண்டலூர் ஜூலேருந்து நியர்பைன்றதுனால 6,500 போகுது, சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மிடில் வரும். ஏன் வாங்கக்கூடாது? தவறான தகவல் என்றைக்குமே கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி மறைமுக திணிப்புகள் எதுவும் கிடையாது. அதுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். எங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தொழிலை நேர்மையாக பண்ணுறோம். நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுக்காட்டாலும் சரி, சரிங்களா? மறைமுக திணிப்புன்னு எதுவும் கிடையாது. 1 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா 1% சர்வீஸ் சார்ஜ் வாங்குகிறோம். 1 கோடி ரூபாய்க்கு கீழேன்னா 2% சர்வீஸ் சார்ஜ் வாங்குகிறோம். சந்தோஷமாக வாங்கி கொடுக்குறோம், யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நிம்மதியாக தூங்குகிறோம். 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எங்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபுல் டைமாக ஜாப், சந்தோஷமாக சுற்றுறோம், சந்தோஷமாக சேனல் எடுக்கிறோம், சந்தோஷமாக வாங்கி கொடுக்குறோம். குடும்ப தலைவர் அவர்களே, திருப்பி சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு கல்வி செல்வத்தை சல்லைக்க கொடுக்குறீங்க. வீட்டு மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி, வீட்டு இளவரசராக இருந்தாலும் சரி, கல்வி செல்வத்தை கொடுத்துருவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வர்ற ஜென்ரேஷன் ரொம்ப சந்தோஷம், படிப்புல முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதே நேரத்தில் தங்குறதுக்கு முதல்ல வீடு வேணும், சரிங்களா? சொந்த வீடு கண்டிப்பாக வேணும். யாருமே வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் உங்கள் மகளும் உங்கள் மகனும். நீங்கள் தான் அச்சாரம் போடணும், சரிங்களா? கால் பண்ணுங்க. வரும்போது வீட்டு மகாலட்சுமியோட வாங்க. சிங்கிளாக வந்தீங்கன்னா நோ சான்ஸ், காட்டவே மாட்டேன். வீட்டு மகாலட்சுமி வந்தால் கூட காட்ட மாட்டேன், குடும்ப தலைவர் வந்தால் கூட காட்ட மாட்டேன். எல்லாரும் கம்பைண்டாக வரணும், சந்தோஷமாக வாங்க. சொத்து வாங்குறதெல்லாம் எவ்வளோ மிகப்பெரிய சந்தோஷம். லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.